இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 66 அதனுடைய 19வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பல நாட்களாக, பல மாதங்களாக தேவனுடைய சமூகத்திலே அழுது கண்ணீர் விட்டு கதறி தேவ சமூகத்திலே நீங்கள் போராடி ஜெபித்ததான அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எதற்காகெல்லாம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து முழங்கால் படியிட்டு கருத்தோடு கண்ணீரோடு கூட நீங்கள் ஜெபித்தீர்களோ அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை கஷ்டத்தின் மத்தியில தேவனுடைய பாதத்துல அமர்ந்து நீங்க ஜெபித்த அந்த ஜெபத்தை நான் கேட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு எத்தனை மனிதர்கள் உங்களை அழ வைத்திருப்பார்கள், எத்தனை மனிதர்கள் உங்களை உபத்திரவத்துக்கு உள்ளாய் தள்ளி இருப்பார்கள், எத்தனை மனிதர்கள் உங்களை வேதனைப்படுத்தி இருப்பார்கள், எத்தனை மனிதர்களால் சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் பாரத்தையும் சுமந்து நீங்கள் தேவ சமூகத்திலே அழுது ஜெபித்திருப்பீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் ஜெபத்தை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் பண்ணினதான அந்த ஜெபம் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றப் போகிறது. நீங்கள் பண்ணின அந்த ஜெபம் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்க போகிறது. நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஜெபம் உங்க வாழ்க்கையில உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா எதிரிகளின் கிரியைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்க போகிறார். யார் யார் எதிர்த்து நின்றார்களோ அவர்கள் வீழ்ந்து போகும்படிக்கு உங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ள ஜெபமாய் மாறப்போகிறது. நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்ததான அந்த ஜெபங்கள் ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை. உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பலனை தரப்போகிறார். உங்களுடைய தடைகளை உடைக்க போகிறார். உங்களுடைய கஷ்டத்தை மாற்ற போகிறார். இன்றைக்கு எத்தனை தடைகள், இரும்பு போல தடைகள் இருக்கலாம், அவைகளை எல்லாம் ஆண்டவர் உடைத்து உங்களுக்கு வழி திறக்க போகிறார். அற்புதம் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுடைய காரியத்திலே தேவன் மகா உன்னதமான திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். சொந்து போகாதே தேவ பிள்ளையே, தளர்ந்து போகாதே தேவ பிள்ளையே, உற்சாகத்தோடு கூட இருங்க, நம்பிக்கையோடு கூட இருங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த தெய்வம் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை தந்து உங்க தலையை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஜெபத்தை கேட்டேன், சத்தத்தை கேட்டேன் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் பல நாட்களாய் உடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், பல காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.